துரைக்கர்னா உங்களுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவமும் இருக்கு. நீங்க அதிமுகவோட ஃபவுண்டிங் மெம்பராகவும் இருந்திருக்கிறீங்க. அதிமுக தொண்டர்களோட மனநிலை மரபணி என்னவா இருக்கும்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப பாஜக ஒரு நெருக்கடியை அதிமுகவுக்கு கொடுக்குது. நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோன்றது மட்டுமல்ல, அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, அது பாஜகவால் இன்னும் மேலும் பலவீனம் அடைகின்ற பார்வை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவிற்கு விமர்சனத்திற்கு உட்பட்டதனுடைய என்ன மூல காரணம்னா, இந்த 2024 எதிர்கொண்ட நாடாளுமன்ற பொது தேர்தலுடைய ரிசல்ட் தான். இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 52 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் சரிவை, பின்னடைவை, ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறதுங்கிறது தான் கள யதார்த்தம். இந்த தோல்வி என்பது 2026லும் தொடரக்கூடாது என்பதற்காக தான் ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் என்கிற முன்முயற்சியை அந்த கட்சியினுடைய முன்னணியினரும் பிரிந்து சென்றவர்களும் விரும்புகிறார்கள். அதற்கான ஒரு முயற்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எனக்கு இதுல மட்டும் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. பிரிஞ்சு சென்றவர்கள் விரும்புறாங்கன்னு சொல்றீங்க, அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படின்னு. பிரிஞ்சு சென்றவங்க எங்க இருந்து விரும்புறாங்க அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு விரும்புறாங்க. அந்த பாஜக என்ன சொல்லுதுன்னா அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, அந்த வாக்குகள்லாம் எங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா முரண் இருக்கே. இல்ல, பிரிந்து சென்றவர்கள் இப்போதைக்கு பாஜகவினுடைய தயவில் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது ஒன்றுபட்ட அதிமுக என்ன முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு 100க்கு 100 கட்டுப்படுவார்கள். அதுதான் அரசியல் கள யதார்த்தம். அந்த நிலைப்பாட்டில் தான் நாம பார்க்கணும். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் செயல்படுகிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியையும் அது கட்சியையும் பொது தளத்தில் அதிகமாக விமர்சிக்கிறோம். அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை நடத்துகிறோம். எனவே நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்கிற அந்த நிலைப்பாட்டை அவர்கள் உறுதிப்படுத்துவதற்கான எல்லா வழிமுறைகளையும் கையாளுகிறார்கள். அதனுடைய நீட்சியாக தான் நம்ம பார்க்குறோம். சரி, என்ன காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய காலம் தொட்டு ஒரு மிகப்பெரிய தீவிர எதிர்ப்புணர்வு என்று இருந்தது. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் கட்சியை வழிநடத்திய 28-30 ஆண்டுகளாகவும் நீங்க ஒரு இருதுருவ அரசியல், நேர் எதிரான அரசியல், இன்னும் செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஒரு வன்ம அரசியலே திமுக அதிமுகவிடம் இருந்தது என்பது நமக்கு தெரியும். அங்கே கொள்வினை கொடுப்பினை கூட கூடாது என்கிற மாதிரியானது. அந்த நிலைப்பாடு என்பது இப்போது இல்லை. காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் மனதிலே கனந்து கொண்டிருந்த திமுக எதிர்ப்பு என்பது இப்போது தணிந்து விட்டது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிறது. எங்க தணிஞ்சது இருக்கிறது? அதனுடைய விளைவுதான் விக்கிரவாண்டி தேர்தலிலே காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்தவர்கள் மாற்றி வாக்களிக்கலாம் என்கிற எண்ணத்தையும் உணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறது தான். களத்தில் இன்றைக்கு திரு எச் ராஜா சொல்றாரு, நிச்சயமா அதுல இருந்து நான் மாறுபடுகிறேன். ஏனென்றால் களத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தோடு நிற்கிற பொழுது அதை தாண்டி அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இரட்டை இலை களத்தில் இல்லாத நேரத்தில் தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு பலகீனமான நிலையை திரு எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுகவுக்கு உருவாக்கி விட்டார் என்பதால் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்பு கொண்ட தொண்டர்கள் பலமிக்க மக்கள் ஆதரவு மிக்க சக்தியாக திரு எடப்பாடி அவர்கள் இல்லாததனுடைய விளைவு கடந்த 2024 தேர்தலில் 1 கோடிக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் வாக்களிக்கவே போகல. நான் என்ன கேட்குறேன்னா, பிரதமராக யார் வரட்டும் அது வேற, ரெட்டலைக்கு ஓட்டு போடணும்ல, சோர்வடைஞ்சிட்டான். கட்சி வெற்றி பெறாது என்கிற மனச்சோர்வு அவனுக்கு ஏற்பட்டதனுடைய விளைவு தான். இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் 2% 3% அங்கு இருக்கிறவர்கள் எல்லாமே ஒன்றுபட்டால் வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடி ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வருவதற்குரிய வெற்றியை அதிமுக பெறும் என்கிற நம்பிக்கை வந்தால்தான் நீங்க எதிர்பார்க்கிற வலுவான கூட்டணி, மெகா கூட்டணி, அங்கிருந்து ஆட்கள் வருவாங்க. பலகீனப்பட்ட அதிமுகவை வலிமையான கட்டமைப்பு உருவாக்கிவிட்டோம் என்கிற எண்ணத்தை, தோற்றத்தை பொதுவெளிகளில் உருவாக்கணும். அப்படி உருவாகிற பொழுதுதான் இது 2026 தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வலிமையான சக்தியாக இருக்கிறது என்று கண்டறிந்தாலே என்கிற நம்பிக்கை உருவானால்தான் நீங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று அணிவகுத்திருக்கிறவர்கள் 1-2 பேர் வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாக.
அந்த வாக்குகள் பாஜகவுக்கு போகுமான்றதுல அவருக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் அங்க போவாங்களா அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. பாதி பேர் வாக்களிக்க வரலன்ற இடத்தில் நீங்க பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நம்ம வளரணும், அதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவால தான் அதை எதிர்கொள்ள முடியும். ஒன்று, நீங்க ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பர்செப்ஷன்ல மற்ற கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் வருவாங்க அப்படின்னா இதை எதிர்கொள்வதற்கு ஒன்றுபடுதல் தேவையான்ற ஒரு கேள்வி. ஆனால் இபிஎஸ் தொடர்ந்து சொல்றது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றப்ப இந்த இடத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார்? ஒன்றுபடுதல் அப்படின்றது நீதிமன்ற தீர்ப்பு, இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, பொதுக்குழு, அதெல்லாம் நிறைய நம்ம பேசியாச்சு. ஆனா இப்ப ஒன்றுபடுதல் என்று சொன்னால் நீங்க வெளியில நின்று யாரு கூட சேர்ந்து நீங்க ஒன்றுபட்டிருக்கீங்க தெரியுமா? எந்த கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிச்சோ அந்த அவர்களோடு சேர்ந்து எந்த கூட்டணியில இருந்ததனால அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சுச்சோ அவங்களோட நீங்க ஒன்றுபட்டிருக்கீங்க. அதுதான் இங்க சிக்கல். நான் இன்னொரு விஷயம் இந்த இதெல்லாம் சொல்லிடுறேன். நான் கொம்பு சீவி விடுறதுனாலயா ஒரு பெரிய அவ்வளவு தூரத்துக்கு நான் ஆளே கிடையாது, அது வேற விஷயம். ஆனா ஒன்னு சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய சித்தாந்தம் என்றது என்ன? நீங்க எடுத்துட்டு போய் எங்கள் கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை செய்தோம் என்று ஒரு திட்டத்தை நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன், இது என்ன அடுத்தவங்க நிலத்துல போய் ஒரு கொட்டாக போட்டு அதுல நாம பீம் நோட்டீஸ் வச்சு அதுல ஒரு மின் இணைப்பு வாங்கி 8 மாடி கட்டிடலாம் என்று பாஜக நினைக்கிறது. உங்கள் கொள்கை என்ன? இன்னைக்கு நீங்க திருக்காட்டுப்பள்ளியில லாவண்யா எடுத்தீங்க, கையில் எடுத்தீங்களா பாஜக? இன்னைக்கு சிபிஐ என்ன சொல்லுது? சிபிஐ என்ன சொல்லுது? அதற்கு மத மாற்றத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உங்களுக்கு கீழே இயங்குற சிபிஐ சொல்லிருச்சு. ஐயா டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி. அதுக்கு உங்க நிலைப்பாடு என்ன? நீங்க அதிமுகவினுடைய வாக்குகளை ஜெயலலிதா இருந்துட்டா. இன்னொரு விஷயம், போற போக்குல நம்முடைய புரட்சி கவிதாசன் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவரையே மாறுபட்டு கோணத்துல கொண்டு வராரு. எதுக்குங்க அப்படிலாம் அவங்க சொன்னாங்க? முகாம்பிகை கோயிலுக்கு போனாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் போகாவிட்டாலும் இங்கு எந்த கோயிலையும் இடிக்கவும் இல்லை. அண்ணாவினுடைய லட்சியம் தான். நாங்க பிள்ளையாரை சிலையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டோம், அதுல மாறவே இல்லையே. இன்னொன்னு இதை மட்டும் முடிச்சிடும் சார். இவங்க 2014 PK பிரசாந்த் கிஷோரை வச்சு தானே இந்திய நாட்டினுடைய பிரதமரே வந்தாரு. ஒரு தேசிய கட்சி ஆட்சியை பிடிச்ச நீங்க அதை பத்தி கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க. ஒரு மாநில கட்சி வைத்திருந்தால் அதை பிழையா குறையா பேசலாம். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard